இன்னும் எங்கெங்கெல்லாம் உட்கார வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே. ஐயோ யாருக்குள்ளே குத்துக்கல்ல உட்காந்துருக்கேன் அது வேறு சண்டைக்கு வருவாங்க இடத்துக்காரங்க. காலையிலே கறிக்கு மீன் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சீவன். என்ன ஆச்சு எங்கே போச்சு? காற்று வேறு உரமாக இருக்குது. காரக்கோட அதுவும் தாழ்ந்து போயிட்டா அதுவும் தெரிய மாட்டேங்குது. அடே அத்தே கத்துற கூட தெம்பிழுத்து எனக்கு தலையை சுற்றுது. என்னடா அடே பாக்கெட்டுக்குள்ள கை வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இருந்து அடிக்கிற காற்றுக்கு நான் வந்ததே பெரிய விஷயம். நீ வந்தது பெரிய நீ வர விட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கறிக்கு மீன் வேணும். அங்கேருந்து மீன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கையை கட்டின்னு மணியின் ஒளியே அப்படின்னு வந்திருக்கா. ஐயா ஐயா சரி மீன் வரலனாலும் பரவாயில்ல, அப்படியே அந்த கடையில் போய் ஊறுகாய் வாங்கிட்டு வா. சுடு வஞ்சி ஊறுகாய் குட் காம்பினேஷன். என்னமோ சொல்லிட்டு போனேன் கடலோட கவிதைகள் சத்யராஜ் சார் மாதிரியா முங்கி பிடிச்சிட்டு வந்துடுவேன் தாச்சி அப்படின்னு சொன்னா நனையவே கிடையாது. அடிக்கிற காற்றுக்கு மீன் பிடிச்சிடலாம். ஒரே ஒரு மீன் மட்டும் பிடிச்சேன், அதை கொண்டோடுல படாத பாட போயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது ரொம்ப சொங்கி போய் தான் வந்திருக்கேன். மீன் எங்கடாப்பா வித்துட்டியா? ஏதோ கொண்டு போய் ஏதோ ஒரு கரையோரம் அடைஞ்சு தூக்கிட்டு வந்திருக்கேன் மீனை. மீன் அடைஞ்சு ஒரே ஒரு மீன் போச்சு, அதை பிடிக்க நானும் போனேன். பின்னாடியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். 2 பேருமே கரை அடைஞ்சாச்சு. 2 பேருமே கரை அடைஞ்சாச்சு. குடும்பத்தை அடைஞ்சிட்டிய. பக்கத்தில் நல்ல தண்ணி தீவு இருக்குது. நல்ல தண்ணி தீவில் அடையாமல் போனீங்களே. எங்கே போகுது? உங்கள் அம்மா உன்னையெல்லாம் பெற்று வளர்த்தாங்க. ஒழிச்சிட்டு அவனாது அடுத்து சோத்தில் மணல் போடுவியாடா? ஆசை அட்டே கட்டா கட்டா. சரி மரிதாஸ் ஒரே ஒரு ஹெல்ப், அத்தாச்சிக்க முடியல, அது அப்படியே நீனே பக்குவமாக ஆஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. ஆஞ்சுக்கா போச்சு. இந்த பக்கம் எங்கிட்ட சொல்லுவேன். இருக்கும் அதுவும் அந்த பொடிசு கொஞ்சம் உண்டு நிறைய சொல்ல மாட்டாங்க. அதை சொல்லி கொஞ்சம் எடுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்களே கட்டா மீன் சுட்டாலும் மணக்காது, கட்டா நல்லா இருக்காது. என்னோட கேள்வி என்ன, நீ சொல்ல நல்லா இருக்குமா இருக்காது? கட்டா மீன் குழம்புக்கோ பொரியலுக்கோ சுட்டுறதுக்கு நல்லா இருக்கும். கட்டால நிறைய கட்டா இருக்கு. கட்டால இருக்கிற அந்த ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், அதுவே ஒரு டேஸ்ட் தான். எனக்குலாம் சுடுறதுக்கு கட்டா இருக்கு. அந்த கட்டா தான் சுட்டா சேமா இருக்கு. கட்டையில கட்டால 2 இருக்கா? 2 3 இருக்கு. 3 கட்டாவா? என்ன கட்டா? 4 இருக்கு. இங்க போட்டுறாங்க வீசிறா. எவ்வளவு மீன் சாப்பிட்டுருக்கோம். மீன் தின்றுக்குடா. கமக்க இப்படி திங்கிது. என்னோட ஹெல்ப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி எங்கிட்டா போற? இந்த காற்று வேற கொத்திடுவான்னு என்கிட்ட கேள்றா. என் கை தான் இருக்கு. அவங்க யாருக்கு கொஞ்சம் சரி. முன்னாடியோ மாமா பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டு நம் இனமாடா பண்ணிய போய் சொல்ற. போன்லெஸ் போடுறாங்கடா அவங்க அப்பா. அம்மா அம்மா போன்லெஸ்ஸா? ஆமாவா? என்னத்தா கருவாடு வெட்டுற மாதிரி வெட்டுற? கருவாடு கட்டி வச்சு கருவாடு எந்த ஷேப்பில் வெட்டுவியோ அந்த ஷேப்பில் வெட்டுறிய. வெட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இதுனா இதில் பார்த்து பூட்டு பார்த்து விட்டுலாம். அம்மா இதான் 98. அந்த முன் இந்த மசாலா வேணுன்றவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி வரும்.
சுமித்ரா கையால் தயாரிச்ச சூப்பர் மசாலா. இந்த கைப்பக்குவம் காட்டு முடியும் கையணக்கும். இது குழம்பு மசாலா பொடி, அது ஃப்ரை மசாலா, இது ஃப்ரை மசாலா. இது வந்து பொரிக்கிறதுக்கு நான் மீனை பாதி வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு குழம்பு நைட்டு குழம்புக்கு பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு நான் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு இங்கே யாருங்க 1 years லேட்டர். அதனால் தோசைக்கல்ல மீன் விரவுறதுக்கு முன்னாடி வச்சுட்டேன். அப்போ தான் சரியாக சூடாகும், நம்ம எடுத்து தோசை மீனை போட கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதனால தான் 2 அல்வா நல்லா கொடுங்க. அல்வாவா இருந்தாலும் சொல்லிட்டு வாயில் வைக்கணும். ஆந்திர கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்யும் மூளை. மீனம்மா இந்த பாரு மீன், இந்த கட்டா மீன் எனக்கு வேணும். அது இன்ஸ்டாம் உங்களை என்ன சொன்னாங்க, வாயை மூட்டு இருறான்னு சொன்னாங்களா இல்லையா? போடலாமா? 1/2 மணி நேரம் வைக்கணும், 1 மணி நேரம் வைக்கணும், ஊற வைக்கணும், நடக்க வைக்கணும் அப்படிலாம் இல்லை. மீனில் வந்து மசாலா விரவிட்டோன்னா உடனே பொரிச்சிடலாம், நல்லா தான் இருக்கும். நீ என்ன இப்போ இந்த மசாலா விளம்பரம் பண்ண மாட்டேங்க? அதான் நம்ம சொன்னோம்னா உருட்டாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விளம்பரம் போடாமலே நல்ல நிறைய விற்றுக்கிட்டு இருக்கு. நார்மலாக வாங்குறவங்கள ரிப்பீட் கஸ்டமர் நிறைய ஆகிட்டாங்க மசாலா பொடிக்கு. அது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது என்னது நம்ம வாங்கிட்டு இப்போ நல்லா இருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியும் மசாலா பொடி வாங்குறாங்க. வாங்குறவங்க வந்து சொல்கிறாங்க சுமிதா மசாலா பொடி வாங்குங்க நல்லா இருக்குது அப்படின்னு. அதனால் அதில் நிறைய பேர் வாங்குறாங்க. அதனால் அந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. நிறையா பண்ணணும், நிறையா மசாலா அரைச்சி நல்லா பெரிய விளம்பரம் பண்ணி இந்த உலகம் பூரா நம்ம மீனவர்களோட மசாலா பொடியை பறைசாற்றணும். அதான் என்னோட ஆசை. மீன் நம்ம கையவோ காலை வெட்டி சமைச்சு தின்னா மீன் மாதிரியே இருக்குமா? காட்டுவாசி குத்துக்கணும்னு வந்தீங்களா? ஏன் எப்படி போகுது அதையும் நாங்கள் கணக்கு ஏன்னா உங்களுக்கு கைகால் வேணும்னா சொல்லுங்கம்மா, நான் தொட்டுக்கிட்டு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட விரலே 2 ஊற்றி எனக்கு பொறுத்துங்க. இதெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் வண்டி வரும், ஒரு விரலை குடிச்சிட்டு ஒரு ஐஸ் க்ரீம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் போகிறோம் சூப்பராக இருந்தா. எப்படி 2 கிலோ போட்டுனா வேலை முடிஞ்சுட்டா? சூப்பர். இது ஒன்று வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஸ்பீடுக்கு அடுத்து வேலை செய்ய மாட்டோம். நம்மளுக்குலாம் 2000 ரூபா அடுப்பு தான் கரெக்டான 2000 ரூபா அடுப்பு. எப்படி
அதிகாரம்தான் ஆத்தாடி ஆத்தா எதுக்கு பொல்லாப்பு இந்த பாட்டு தான் இப்போ ட்ரெண்டிங். இது ஒரு டான்ஸை போட்டு சிவகாசியாலு கொளுத்து முத்தாப்பு. ஒரு டான்ஸை போட்டினா வைரல் ஆயிடலாம். நாங்கள் அப்போல்லாம் இந்த டான்ஸ்க்கு ஆடிருக்கோம். என்ன கொட்டாம்பக்கம் ஏரியா ஓட்டை கேட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட. எங்கள் ஊரில் சந்தியாபுரி கவி திருவிழாவோட ஆடணும். பிச்சைய பாட்டு இல்லாத திருவிழாவே இருக்காது மாமா. ஒரு 2 ஸ்டெப்பு போடுறேன், எப்படி போடுறேன் பார்ப்போம். அப்போ குட்டியாக இருந்தோம், ஸ்டெப் போட்டால் நல்லா தெரியுமா. இப்போ யானை குட்டியாக இருக்கும். கட்டா மீனை பிடித்து அறுத்து பொரிச்சு உண்டுங்கள். நம்ம ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. கடலில் பிறந்த மீனுலாம் நமக்காக பிறந்தது, நம்ம வாழ்க்கைக்காக பிறந்தது, நம்ம ஆயிலை கூட்டுறதுக்காக பிறந்தது. அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ஆட்டம் வந்துருக்கு. சூப்பரான மீன் பொரியல், செம்ம டேஸ்ட் உண்மையாகவே. அந்த மசாலா யார் சொன்னால் கருவா மீன் வந்து கட்டா மீன் டேஸ்ட் இல்லைன்னா ஒரு தட்டை கொடுத்தா நான் சாப்பிட்டு வந்துடுவேன். இந்த டேஸ்ட் மசாலா இல்லாத மீனை யாராவது சாப்பிட முடியுமாம்மா? சுமி, நீ செய்கிற மசாலா அல்டிமேட் சுமி. சொல்கிற வார்த்தையே இல்லை. ஒரு சில பேருக்கு 1-2 திறமை இருக்கும். ஆனால் 1-2 திறமை இல்லை, 1,00,000 திறமை வச்சிருக்கா சுமிக்கா. தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். மசாலா செய்ய சொன்னால் அதில் ஒரு திறமை, கருவாடு செய்ய சொன்னால் அதில் ஒரு திறமை, கருவாடு விற்க சொன்னால் அதில் ஒரு திறமை, கருவாடு பேக்கிங் பண்ண சொன்னால் அது ஒரு திறமை, கருவாடு ஆர்டர் எடுக்கிற திறமை, எப்பா ஒரு பொண்ணுகிட்ட எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்து சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிலாம் கொடுக்குற உண்மையாக அவங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குது மசாலாவும் இந்த பொரிச்ச மீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் டாடா பாய்.